அன்னியோங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஹிடன் மேரேஜ் அப்படின்ற ஒரு சைனீஸ் ட்ராமாவை இந்த ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். சீரீஸோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஹீரோவும் ஹீரோயினும் க்ளோஸாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல 7 மாசத்துக்கு பிறகு அப்படின்னு காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் க்ளோஸாக இருந்ததுக்கு விளைவா ஹீரோயின் இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க. இப்போ ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலர் செக்அப்காக வந்திருக்காங்க. ஹீரோயின் கூட துணைக்கு யாருமே வரல. ஹீரோயின் தனியாக தான் வந்திருக்காங்க. ஒரு வழியாக ஹீரோயின் செக்அப் எல்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வர ஆப்போசிட்ல ஹீரோயினோட தங்கச்சி வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ஹீரோயினோட சொந்த தங்கச்சி கிடையாது, ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் அப்படின்னு சொன்னா என்னோட டங் ரொம்பவே ரோல் ஆகுது. அதனால நான் தங்கச்சினே கூப்பிட்டுக்கிறேன். இப்ப ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோயின் கிட்ட நக்கலா, என்ன நீ தனியா செக்அப்க்கு வந்திருக்க, உன் கூட உன்னோட ஃபியான்சி வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் ஏதோ சொல்ல வராங்க. அதுக்குள்ள ஹீரோயினோட தங்கச்சி, இந்த குழந்தை உன்னோட ஃபியான்சி தான் இருந்தா அவர் கண்டிப்பா வந்திருப்பாரு, உன்னோட ஃபியான்சியோட குழந்தை இது இல்ல இல்லையா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா 7 மாசத்துக்கு முன்னாடி நடந்த பார்ட்டில நீ குடிச்ச சரக்குல நான் போதை மருந்த கலந்துட்டேன், அதனால நீ யார் கூட போதான் க்ளோஸா இருந்த அப்படின்னு ஹீரோயினோட தங்கச்சி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் நம்பவும் முடியாம நம்பாம இருக்கவும் முடியாம கேட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃபியான்சி வராரு. ஹீரோயின் இப்ப அவர்கிட்டயே இதெல்லாமே உண்மையானு கேட்க ஃபியான்சியும் ஆமா இது என்னோட குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதோட இந்த குழந்தைய என்னால ஏத்துக்கவும் முடியாது, நான் உன்னோட தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவ சொன்னான்றதுக்காக தான் இத்தனை நாள் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு ஃபியான்சி போயிடுறாரு. இப்ப ஹீரோயினுக்கு அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல. குழப்பமா அப்படியே ரோட்ல யோசிச்சுட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கருப்பு கலர் வேன் ஹீரோயினை இடிச்சிடுது. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல ஃபிளாஷஸ்ல ஹீரோயினுக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்க மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறாங்க. அவங்களோட வயிறு ஃபிளாட்டா இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோயினோட ஸ்டெப் மதர் வராங்க. அதாவது ஹீரோயினோட சொந்த அப்பாவோட 2வது வைஃப், அவங்களோட பொண்ணு. ஓகே, நம்ம ஊர்ல எல்லாம் ஸ்டெப் மதரை சித்தின்னு தானே சொல்லுவோம். சோ சித்தி என்ன சொல்றாங்கன்னா, யாருன்னே தெரியாத ஒருத்தன் கூட நீ க்ளோஸா இருக்க, அதோட பிரெக்னென்ட்டும் இருக்க அப்படின்னு ஹீரோயினை திட்டுறாங்க. ஆனா ஹீரோயின் இதெல்லாத்தையும் கேட்குற மனநிலையில இல்ல, அவங்களோட குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு துடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட தங்கச்சி, உன்னோட குழந்தை ஆப்ரேஷன்ல பிழைக்கல, அது இறந்து போச்சு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயின் ஃபீல் பண்ணி பயங்கரமா அழறாங்க. இது பத்தாதுன்னு ஹீரோயினோட சித்தியும், உன்னால நம்ம குடும்ப பேரே கெட்டு போச்சு, நம்ம குடும்பத்துக்கே அவமானம், இதுக்கப்புறம் அங்க யார் மூஞ்சிலையும் நீ முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. டக்குன்னு அடுத்த சீன்ல ஹீரோயின் தூக்கத்துல இருந்து ஏஞ்சிக்கிறாங்க. இது எல்லாமே ஹீரோயினுக்கு மறுபடியும் கனவு மாதிரி வந்திருக்கு. அதாவது ஒரு கெட்ட கனவு. அந்த ஆக்சிடென்ட் நடந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா ஹீரோயினால அந்த ஆக்சிடென்ட்டை இன்னும் மறக்க முடியல. அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோயின் அவங்களோட குழந்தையை இழந்தது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் ஹீரோயினால குழந்தை பெத்துக்கவே முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நினைச்சு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. 5 வருஷமா ஹீரோயின் ஃபாரின்லயே செட்டில் ஆயிட்டு இருப்பாங்க. இப்ப மறுபடியும் சைனாக்கு வரலான்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அதுக்கு மொத்தம் 2 ரீசன்ஸ் இருக்கு. ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்தே ஹீரோயின் ஆகணும், அதாவது இந்த கதைக்குள்ள ஒரு சினிமால நடிச்சு ஹீரோயின் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை. அதை நிறைவேற்றிக்கிறதுக்காகவும், இன்னொன்னு அவங்களோட வாழ்க்கையை அழிச்சா அவங்களோட ஸ்டெப் சிஸ்டரை பழி வாங்கிறதுக்காகவும் தான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் சைனாக்கு வந்துட்டு இருக்காங்க. அதோட ஒரு படத்தோட ஆடிஷன்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே படத்துல தான் ஹீரோயினோட தங்கச்சியும் நடிக்க போறாங்களா. அதனால ஹீரோயினோட தங்கச்சியோட அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட வந்து, நீ இந்த ஆடிஷன்ல கலந்துக்க கூடாது, ஏன்னா இந்த ஆடிஷன்ல எங்க மேடம் கலந்துக்கிறாங்க, அவங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணி எப்படியோ ஜெயிச்சு இந்த ரோலை வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை மிரட்ட. இதை கேட்ட ஹீரோயின், சரி உங்க மேடமை பெர்ஃபார்ம் பண்ணி அப்புறம் ரோலை வாங்க சொல்லு, நீ எதுக்கு வந்து என்ன மிரட்டிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இதனால கடுப்பான தங்கச்சியோட அசிஸ்டன்ட் ஹீரோயினை நைஸா பேசி ஒரு ரூமுக்குள்ள தள்ளி அந்த கதவை வெளியேந்து பூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோயினும் என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு அந்த ரூமை சுத்தி முத்தி பார்க்க அந்த இடத்துல ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த குட்டி பையனை பார்த்த உடனே ஹீரோயினுக்கும் அவங்களோட இறந்த குழந்தை ஞாபகம் வந்துடுது. ஒருவேளை அந்த ஆக்சிடென்ட்ல நம்மளோட குழந்தை இறந்து போகாம இருந்திருந்தா இதே வயசுல தானே இருந்திருக்கும் அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சு ஃபீல் பண்றாங்க. இன்னொரு சைடு ஹீரோ அவரோட தம்பியை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோவோட தம்பி ஹீரோவோட குட்டி பையனை ஹீரோக்கே தெரியாம வெளில கூட்டு வந்துருப்பாரு. இப்ப அந்த குட்டி பையனை காணும். இந்த சைட் மறுபடியும் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அந்த குட்டி பையன் கிட்ட சிச்சு இங்க வா அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா அந்த பையன் அமைதியா கொஞ்சம் தள்ளியே நின்றுட்டு இருக்கான். அப்ப டக்குன்னு அந்த இடத்துல லைட் எல்லாம் ஆஃப் ஆயிட்டு பவர் கட் போல இருக்கு. இதனால பயந்து போன அந்த குட்டி பையன் ஹீரோயினை வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். ஹீரோயினும் ஒன்னும் இல்ல பயப்படாதன்னு அந்த குட்டி பையனை சமாதானப்படுத்திட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது அந்த இடத்துல கேஸ் லீக் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. எப்படின்னா உடனடியா இந்த ரூமை விட்டு வெளியே போனோன்றத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலா ஹீரோயினோட தங்கச்சியோட அசிஸ்டன்ட் இந்த ரூமோட கதவை பூட்டு சாவிலாம் போட்டு லாக் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வெளியே நிறைய பாக்ஸஸை அடுக்கி வச்சு கதவை திறக்க முடியாத மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க.
இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் கஷ்டப்பட்டு அந்த டோரை லைட்டா திறந்து அந்த சந்து வழியா குட்டி பையனை வெளியே அனுப்பி ஹெல்ப்புக்கு யாரனா கூட்டு வா அப்படின்னு அனுப்புறாங்க. குட்டி பையனை சமத்தா அவங்க அப்பா கிட்ட, அதாவது ஹீரோ கிட்ட ஓடி வந்து அந்த பக்கம்னு கை காட்ட ஹீரோவும் வந்து பார்த்தா ஹீரோயின் அந்த ரூம்குள்ள மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. ஹீரோ அப்படியே ஹீரோயினை தூக்கிட்டு வெளியே வராரு. பக்கத்துல பாருங்களேன், அந்த குட்டி பையன் ஹீரோயினோட ஹேண்ட்பேக்கை அழகா கழுத்துல மாட்டிக்கிட்டு வரான். ஒரு வழியா ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாரு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஹீரோக்கு ஹீரோயினை நல்லாவே அடையாளம் தெரியுது. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கும் ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஹீரோயின் கூட தான் அப்படின்றது ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. ஹீரோயினை அடையாளம் தெரியுது. ஆனா பாவம் நம்ம ஹீரோயினுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்ப கூட ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் ரூம்ல மயக்கத்துல இருந்து கண்ணை முழிக்கிறாங்க. அந்த ரூம்குள்ள ஹீரோ வராரு. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் ஒருவேளை ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துடுச்சா அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. ஆனா ஹீரோயின் என்ன அந்த ரூம்குள்ள வந்து காப்பாத்தினது நீங்க தானே அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட என்னோட பையனோட உயிரை நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு கைமாறா என்ன வேணும்னு கேட்க, உடனே ஹீரோயின் நான் ஆடிஷன் அட்டன் பண்றதுக்காக தான் வந்தா, ஆனா அட்டன் பண்ண முடியாம போச்சு, உங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் இப்போ ஆடிஷனுக்கு வந்திருக்காங்க இல்லையா, அந்த படத்தோட ப்ரொடியூசரே ஹீரோ தான். இந்த விஷயத்த ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் பேர் சொல்லியிருப்பாரு. அதை வச்சே ஹீரோயின் கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் படத்தோட ப்ரொடியூசர் ஹீரோ தானே, ஹீரோ மனசு வச்சா ஹீரோயினுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு ஹீரோயின் இப்போ கேட்டிருக்காங்க. ஆனால் ஹீரோயின் அது கூடவே என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நீங்கள் ரோல்லாம் வாங்கி தர வேணாம், எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்தா போதும், டைரக்டர் என்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோவும் ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு பதில் ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினும் என்ன கண்டிஷன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோவும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பட்டுன்னு கேட்டுடுறாரு. இதை கேட்ட ஹீரோயினும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிக்க அந்த சீன் அங்கேயே கட் ஆகி நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் டைரக்டர் முன்னாடி சூப்பரா நடிச்சு காட்டி செலக்ட் ஆகிடுறாங்க. மெயின் ரோலுக்காக இல்லை, ஏன்னா அதுக்கு ஆல்ரெடி ஆளே எடுத்துட்டாங்களாம். அதனால சப்போர்ட்டிங் ரோலுக்கு ஹீரோயினை செலக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ அவரோட குட்டி பையனுக்கு சாப்பாடு ஊட்டலான்னு வந்தா குட்டி பையன் நான் சாப்பிடவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். என்னன்னு கேட்டா ஹீரோயினை பார்க்கணும்னு கேட்கறான். ஹீரோவும் வேற வழி இல்லாம ஹீரோயினோட வீட்டு கதவை தட்ட, ஹீரோயினும் என்ன ஆச்சுன்னு கேட்க, குட்டி பையன் சாப்பிட மாட்டான்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் சூப்பரா சமைச்சு 3 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. இப்படி 3 பேரும் ஒன்னா ஒரு குடும்பமா இருக்கிறத பார்த்து ஹீரோ சந்தோஷப்படுறாரு. ஓகே, ஹீரோயினும் குட்டி பையனும் ஒன்னா இருக்கிறத பார்த்து ஹீரோ இதுக்காக சந்தோஷப்படணும். ஓகே, இதுக்கான பதிலை இப்ப நான் சொல்ல போறேன். நீங்க எல்லாருமே இதை ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலுமே ஷாக் ஆன மாதிரி ஒரு ரியாக்ஷனை தரணும். இந்த குட்டி பையன் வேற யாருமே கிடையாது, ஹீரோயினோட பையன்தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் செத்துட்டதான் நினைச்சிட்டு இருந்த குழந்தை சாகல, அது இந்த குட்டி பையன் தான். ஓகே, எல்லாரும் ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துருப்பீங்கன்ற நம்பிக்கையில கதையை கண்டினியூ பண்ணலாம். கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா குட்டி பையன் ஹீரோயினோட மடியிலேயே தூங்கிடுறான். இதை பார்த்த ஹீரோவும் இன்னைக்கு நைட் நாங்க இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றாங்க. குட்டி பையனை பெட்ரூம்ல தூங்க வச்சதுக்கு அப்புறமா ஹால்ல ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட எதனால குட்டி பையன் பேசறதே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அந்த பையன் இது வரைக்கும் வாயை திறந்து எதுவுமே பேசிட்டு இருக்க மாட்டான், ஆக்ஷனில் தான் பேசிட்டு இருந்திருப்பான். உடனே ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் அவன் பேசவே மாட்டான். என்னோட தாத்தா என்ன சொன்னாருன்னா, ஒருவேளை அவனுக்கு அம்மா இல்லை இல்லையா, அந்த ஏக்கத்தினால அவன் பேசலையோ அப்படின்னு சொன்னாரு. ஆனா எதனால அவன் பேசலன்னு எங்க யாருக்குமே தெரியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே ஹீரோ டக்குன்னு ஹீரோயின் கிட்ட எப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்க, ஹீரோயின் என்ன சொல்றதுன்னு தெரியாம மறுபடியும் திருன்னு முழிக்கிறாங்க. ஒரு சைடு ஹீரோக்கு ஓகே சொல்லணும் தான் ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இருந்தாலுமே அவங்களுக்கு குழந்தையே பிறக்காது இல்லையா, அந்த விஷயத்தை எப்படி சொல்றது ஹீரோ கிட்ட அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல குட்டி பையன் வீட்டுல இருக்க சொப்பு சாமானெல்லாம் உடைச்சிட்டு இருக்கான். ஹீரோ தடுக்க ட்ரை பண்றாரு, ஆனா முடியல. ஒரு கட்டத்துல ஹீரோ குட்டி பையனை அடிக்கலானே போயிடுறாரு. அதுக்குள்ள ஹீரோவோட தம்பி ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவை தடுக்கிறாங்க. ஹீரோயின் குட்டி பையனை சமாதானப்படுத்திடுறாங்க. இதை பார்த்த ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீங்க இங்கேயே தங்கிக்கோங்களேன் அப்படின்னு கேட்க, ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லலான்னு வராங்க. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு குட்டி பையன் வந்த உடனே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகிது. ஷூட்டிங்கும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இல்லையா. இப்பதான் ஹீரோயினும் அவங்களோட தங்கச்சியும் நேருக்கு நேர் மீட் பண்ற மாதிரியான சீன் வருது. இப்ப சீன் படி ஹீரோயின் அவங்களோட தங்கச்சியை அடிக்கணும். ஹீரோயின் அடிக்கிற மாதிரி நடிக்க சொன்னா பலார்னு கண்ணத்திலேயே வைக்கிறாங்க. இதனால கடுப்பான ஹீரோயினோட தங்கச்சி டைரக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா டைரக்டர் சீன் சூப்பரா வந்திருக்கு, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. இது எல்லாத்தையும் பொறுத்துட்டு சும்மா இருப்பாளா தங்கச்சி. அடுத்த நாளே யார் யாரும் முன்ன பின்ன தெரியாதவங்களாம் நாங்க எல்லாருமே ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க.
இதனால ஹீரோயின் ஒர்க் பண்ற இடத்துல இருக்க எல்லாருமே ஹீரோயினை தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்க இதுதான்டா சான்ஸ்னு ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோயினை அடிக்க வர அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவங்கள தடுக்கிறாரு. அவங்கள தடுத்தது மட்டும் இல்லாம என்னோட ஃபியான்ஸு கிட்ட இருந்து தள்ளியே இருன்னு ஹீரோ சொல்ல இதை கேட்டு அங்க இருக்க எல்லாருமே என்னது ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா அப்படின்னு இந்த நியூஸை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. எப்படியும் ஒர்க் பிளேஸ்ல இருக்கவங்களுக்கு தேவையானது காசிப் தானே. முதல்ல ஹீரோயினுக்கு நிறைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்னு பேசியிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு பேச போறாங்க. அவ்வளவுதான். இப்படியே கொஞ்ச நாள் போக ஹீரோவோட அம்மா ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோவோட தம்பி அவன் தான் ஆல்ரெடி ஆள் பார்த்துட்டானே அப்படின்னு போட்டு கொடுக்க ஹீரோவோட அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. யார் அந்த பொண்ணு, நீ எனக்கு அவளை காட்டணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினும் மீட் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் வர ஹீரோவோட அம்மாக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருது. அவங்களோட பரம்பரை நெக்லஸ் எடுத்து ஹீரோயின் கழுத்துல மாட்டி விட்டு நீ தான் என்னோட மருமக அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட ஷூட்டிங் பிளேஸ்க்கு ஹீரோயினோட அப்பா எதர்ச்சியா வராரு. வந்தவர் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா எதுக்காக உன்னோட தங்கச்சியோட வாழ்க்கைக்கு நீ குறுக்க வர அவளை நிம்மதியா வாழவே விட மாட்டியான்னு ஹீரோயினை பிடிச்சி கத்திட்டு இருக்காரு. கடைசியா ஒழுங்கா இந்த படத்துல நான் நடிக்க மாட்டேன்னு நீயே விலகிடு, இல்லைன்னா நான் உன்னை இந்த படத்தை விட்டு தூக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு மிரட்டா அந்த நேரம் அந்த இடத்துக்கு வந்த ஹீரோவோட அம்மா ஆக்சுவலா இந்த படத்தோட ப்ரொடியூசரே நான் தான், எனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ என் பையனுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை என் மருமகளுக்கும் இந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அப்பா மூக்க உடைச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் அவரோட தம்பியும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோயினோட தங்கச்சி செஞ்ச எல்லா நாச வேலைகளுக்கான ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஆனா இன்னொரு சைடு ஹீரோயினோட தங்கச்சி ஒரு படி மேல போய் ஹீரோயினை கிட்னாப் பண்ணி நீ ஃபாரின்லயே இருந்திருக்கணும், தெரியாத சைனாக்கு வந்து தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. எப்படியா இருந்தாலும் நீ சாகத்துக்கு முன்னாடி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி 7 மாசத்துக்கு முன்னாடி நீ க்ளோஸ் ஆனது ஹீரோ கூட தான். அதோட உன்னோட குழந்தை சாகல, ஹீரோ வச்சிட்டு இருக்காரு இல்லையா, அது உன்னோட குழந்தை தான். அதோட 5 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அந்த கருப்பு வண்டியை செட் பண்ணது நான் தான். உன்னை முடிச்சு கட்டுறதுக்காக செட் பண்ணேன். ஆனா கரெக்ட் டைமுக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து உன்னோட உயிரை காப்பாத்திட்டாரு அப்படின்னு எல்லா உண்மையும் தங்கச்சி புட்டு வச்சிட்டு இருக்கா. ஒரு வழியா எல்லா உண்மையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. ஃபைட் பண்ணி ஹீரோயினை காப்பாத்துறாரு. ஹீரோயினோட தங்கச்சி அவங்க செஞ்ச எல்லா தப்புக்காகவும் ஜெயிலுக்கு அனுப்பப்படுறாங்க. இந்த சைடு ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே குட்டி பையன் ஹீரோயினை பார்த்து அம்மானு கட்டிக்கிட்டே ஓடி வந்து கட்டி பிடிக்கிறான். ஹீரோயினுக்கும் அவ்வளோ சந்தோஷம், அழுதுட்டே அவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஒரு பக்கம் அவன் பேசிட்டான், இன்னொரு பக்கம் அது அவங்களோட பையன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்படியே சில நாள் கழித்துன்னு காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் குட்டி பையன் எல்லாருமே ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்காங்க. இந்த இடத்துல இந்த சீரீஸும் முடியுது. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பை.